அட்டெண்டன்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோடா. ஓகேவா? நேத்து நான் சொல்லி கொடுத்தேன்ல இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிகியூஷனு, அதுல வந்து சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து, அதாவது என்ன சொல்றது, ஸ்டார்டிங்ல வந்து இந்த 300 வந்து ப்ரோக்ராம் கவுண்டரு 1940 இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்தேன்ல. இன்கேஸ் நீங்க வந்து எக்ஸாம் டைம்ல இதே நம்பர் இல்லாம வேற நீங்க மாத்தி போடும்போது என்ன தெரியுமா பண்ணணும்? இப்போ 1940 அப்படின்றதுக்கு பதிலா இப்ப நீ 2940 ஃபார் எக்ஸாம்பிள் நீ என்ன எழுதுறியோ நம்பர் வந்து எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்ப 2940 அப்படின்னு இருந்துச்சுன்னா கீழே நம்ம அந்த அந்த 2940 நம்ம 16 பிட்டா பிரிக்கும் போது ஃபர்ஸ்ட் 4 பிட் தானே வந்து ஆபரேஷன் கோடுன்னு சொல்லியிருக்கோம். அப்ப 2ல வந்து என்ன வரும்? 0010 வரும். ஓகேவா? சோ அதுக்கு நீங்க வந்து ஒர்க் குடுக்குற மாதிரி இருக்கும். அதை லோட் பண்ணணுமா ஆட் பண்ணணுமா? ஓகேவா? சோ அந்த நம்பர் வந்து நீங்க வந்து கரெக்டா பாத்துக்கோங்க. நேத்து சொல்லி கொடுத்ததுலே தான் இதே நம்பர் வந்து போட்டு நம்ம இதே மாதிரி இருந்துச்சுன்னா அது கரெக்டா இருக்கும். இன்கேஸ் நீங்க எக்ஸாம்ல வந்து இப்ப வந்து 300க்கு பதிலா வேற அது கொடுத்துக்கலாம், அட்ரஸ் வந்து கொடுத்துக்கலாம். அந்த உள்ளுக்குள்ளார இருக்கிற வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷனோட வேல்யூ அது நீங்க மாத்தி கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி அந்த 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 16 பிட் வந்து ஃபர்ஸ்ட் 4 பிட்டா கன்வெர்ட் பண்றோம்ல, அந்த ஃபர்ஸ்ட் 4 பிட் வந்து ஏன்னா 0010 அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து லோடோ லேடோ ரீடோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகேவா? நீங்க குடுக்குற வேல்யூஸ்க்கு ஏத்த மாதிரி கொடுத்துக்கணும். சொல்றது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நேத்து சொன்ன கான்செப்டுக்கு இன்கேஸ் எக்ஸாம்ல வந்து வேற வேல்யூ போடுறீங்க அப்படின்னா. ஓகேவா? புரியுதாடா? எஸ் மேம். சரி கண்ணு. சரி ஓகே, நானே இன்னைக்கு இன்டரப்ட் பத்தி எடுக்கிறேன். கொஞ்ச நேரம் தான் இருக்கும் கிளாஸ், ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். எனக்கு திருப்பியும் 11:45 மறுபடியும் நான் டியூட்டி போகணும். ஓகேவா? ஸோ அட்டனன்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இன்டரப்ட் வந்து நான் என்ன அப்படின்றது வந்து நான் கிளியரா வந்து சொல்லிடுறேன். ஸோ கேட்டா மட்டும் போதும். இன்னைக்கு உங்களுக்கு ஈவினிங் வந்து நான் இதனோட நோட்ஸ் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணி கொடுக்குறேன். சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இன்டரப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நேத்து நான் சொல்லியிருந்தேன் ஒரு ப்ரோக்ராம்க்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். இந்த மாதிரி நீ லோட் பண்ணணும், ஆட் பண்ணணும், ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, அது வந்து என்ன பண்ணும், இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி அந்த ப்ரோக்ராமை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். இதுதான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு எடுக்க போற டாபிக் வந்து இன்டரப்ட். இன்டரப்ட் அப்படிங்கிறது வந்து ஒண்ணுமே இல்ல, அந்த ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன் சமயத்துல ஏதாச்சும் வந்து ஒரு எரர் மாதிரி ஒரு சிக்னல் மாதிரி வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா? சோ இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். இன்டரப்ட் அப்படின்றது என்னதுன்னா அது வந்து ஒரு சிக்னல். ஓகேவா? சோ என்ன வந்து தொந்தரவு பண்ணாத, என்ன என்னோட இதுல வந்து குறுக்கிடாத அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ சம்திங் எரர் அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சிஸ்டமுக்கு ஒரு சிக்னலா தான் வந்து வரும். ஓகேவா? சோ இன்டரப்ட் இஸ் எ சிக்னல். இன்டரப்ட்னா என்னது? அது வந்து ஒரு சிக்னல். என்ன சிக்னல் அப்படின்னா அது ஒரு எரர் சிக்னல். ஓகேவா? சோ எங்க இருந்து எரர் வருது அப்படின்றது வந்து அது வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும் நமக்கு. சோ இன்டரப்ட் இஸ் அ சிக்னல். இது வந்து என்னதுன்னா 2 டைப் ஆஃப் இன்டரப்ட் இருக்கு. ஒன்னு ஹார்ட்வேர் இன்டரப்ட், செகண்ட் ஒன்னு வந்து சாஃப்ட்வேர் இன்டரப்ட். ஓகேவா? சோ ஹார்ட்வேர் இன்டரப்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஹார்ட்வேர் டிவைசஸ்ல இருந்து வரும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ கீபோர்டு வந்து ஃபெயில் ஆகுது, இல்ல வந்து மவுஸ் வந்து ஃபெயில் ஆகுது. சோ இந்த மாதிரி டைம்ல ஹார்ட்வேர்ல இருந்து ஏதாவது இன்டரப்ட் வருது அப்படின்னா அதுக்கு பேரு ஹார்ட்வேர் இன்டரப்ட். சாஃப்ட்வேர் இன்டரப்ட் அப்படின்றது என்னன்னா இன்கேஸ் ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன் நடக்கும் இல்லையா, சோ அந்த டைம்ல உள்ளுக்குள்ளார இருக்கிற ப்ரோக்ராம்ல ஏதாவது ஐஓ டிவைசஸ் ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும், இல்லைன்னா வந்து என்ன சொல்றது அதனோட ஆபரேஷன்ஸ் வந்து ஏதாவது அந்த லோட் ஆட் அந்த மாதிரி அதுல ஏதாவது வந்து ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அது வந்து சாஃப்ட்வேர் சைடு இருக்கிறதுனால அது வந்து சாஃப்ட்வேர் இன்டரப்ட். ஓகேவா? சோ இன்டரப்ட் இஸ் எ சிக்னல். இட் இஸ் ஜெனரேட்டட் ஃப்ரம் எ hardware and also it is generated from a software. So signal can be generated from the particular hardware is considered as a hardware interrupt. Okay, so signal can be generated from the hardware na it is considered as a hardware interrupt. Signal can be generated from the particular software or program execution, so it is considered as a software interrupt. Okay வா? உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். சோ interrupt is a signal. interrupt அப்படிங்கிறது வந்து ஒரு எரர் சிக்னல். இது வந்து ஹார்ட்வேர் இருந்து மூலமாவும் வரலாம், இல்ல சாஃப்ட்வேர் சைடு இருந்தும் வரலாம். ஓகேவா? there are 2 type of interrupt. one is for hardware interrupt and second one is software interrupt. so signal, அந்த எரர் சிக்னல் இருக்கு இல்லையா, சோ அந்த எரர் சிக்னல் is generated from the பர்டிகுலர் ஹார்ட்வேர். ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஹார்ட்வேர்ல இருந்தோ இல்ல அந்த ஹார்ட்வேர் டிவைசஸ்ல இருந்தோ ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னா இட் இஸ் கன்சிடர் அஸ் எ ஹார்ட்வேர் இன்டரப்ட். சிக்னல் கேன் பி ஜென்ரேட்டட் ஃப்ரம் த பர்டிகுலர் சாஃப்ட்வேர், தட் மீன்ஸ் a program execution. so at that time the error signal will be generated is called as a software interrupt. ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே,
இப்போ சிக்னல் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? சோ ஹவு த சிக்னல் வில் பி ஜென்ரேட்டட், எப்படி வந்து சிக்னல் வந்து ஜென்ரேட் ஆகுது, ஓகேவா? எப்படி ஜென்ரேட் ஆகுது அப்படின்றது இப்ப நம்ம பார்க்கலாம். சோ டியூரிங் த எக்ஸிகியூஷன் ஆஃப் எ பர்டிகுலர் ப்ரோக்ராம், ஒரு ப்ரோக்ராம நம்ம வந்து எக்ஸிகியூஷன் பண்ணும்போது டியூரிங் சிஸ்டம் எக்ஸிகியூஷன், so if any error comes under the particular hardware, okay, for example if a hardware fails or keyboard fails or mouse fails, and the time la, that time the particular will be particular signal, okay va, a particular error signal will be generated from the particular hardware or particular device. So that device attached with the system, and the device வந்து நம்ம system கூட attach ஆயிருக்கும் இல்லையா? சோ அப்ப என்ன ஆகும்னாக்க that signal will be sent to the operating system. So this is called interrupt. ஓகேவா? சோ எப்ப வரும் இது நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு நோட்ஸா அனுப்புறேன். ஜஸ்ட் வந்து நீங்க லிசன் பண்ணா மட்டும் போதும். நான் இந்த மாதிரி சொன்னது, அதனோட டெஃபினிஷன், எப்படி எரர் வந்து சிக்னல் ஆகுது, அது எத்தனை டைப் இருக்கு அப்படிங்கறது எல்லாமே உங்களுக்கு நோட்ஸா வந்துரும். சோ அதனால நீங்க எதுவும் நோட் பண்ணாதீங்க, சொல்றதை மட்டும் கேட்டுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகேவா? சோ டியூரிங் the execution of a particular program, ஏதாவது நம்ம வந்து நீங்களே ஒரு அசம்ஷன் பண்ணிக்கோங்க, ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராம நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது இப்ப ஏதாவது ஒரு எரர் வருது. அந்த எரர் வந்து என்னதுன்னா ஒரு பர்டிகுலர் ஹார்ட்வேர்ல இருந்து, அந்த பர்டிகுலர் ஹார்ட்வேர் டிவைஸ்ல இருந்து வரும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் கீபோர்டு வந்து ஃபெயில் ஆகுது, இல்ல மவுஸ்ல இருந்து ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா, அந்த மாதிரி டைம்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்க ஒரு எரர் சிக்னல், ஓகே இந்த இடத்துல இருந்து நமக்கு இன்புட் பாஸ் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகும்னா ஒரு எரர் சிக்னல் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த சிக்னல் வந்து எங்க போகும் அப்படின்னாக்க நம்ம அந்த இப்ப கீபோர்டா இருக்கட்டும் மவுஸா இருக்கட்டும் நம்மளோட சிஸ்டம்ல அட்டாச் பண்ணிருக்கிறதுனால அது டைரக்டா வந்து ஓஎஸ்க்கு வந்து போகும். ஓகேவா? சோ அந்த சிக்னல் வந்து will be sent to the operating system. So this is called interrupt. Okay. Explain in English, ma'am. ஓகே, இல்ல நான் அதுவும் சொல்றேன், இங்கிலீஷ்லயும் சொல்றேன், தமிழ்லயும் சொல்றேன். ஓகேவா? சோ டியூரிங் த எக்ஸிகியூஷன் ஆஃப் எ பர்டிகுலர் ப்ரோக்ராம் ஆர் hardware or particular device, so that device attached from the system, so the signal will send to the operating system. So this is called as an interrupt. Okay, next, if you are considering, for example, if you are considering a program execution means the program faces any error. Okay va? So the program faces any error if any IO devices are not working, if the IO operations are not suitable or not executed, so at that time the particular execution may be generated as a error signal. Okay va? So that particular signal comes under the software interrupt. Okay, so software interrupt are also called as a trap. Software interrupt and trap abdinu sollalam. Okay, there are two type of interrupt. One is for hardware interrupt and another one is for software interrupt. Hardware interrupt means if the hardware device any fails, if the keyboard fails or mouse fails, the signal error signal will be generated. Okay, if the software fails means if the software that means the program execution, if the IO devices are not working, okay, so that time will be that time the error signal will be generated is called as a software interrupt. Okay, the software interrupt are also known as a trap abdin sollalam. Okay, so next, hardware interrupt may not be solved and software interrupt may be solved or not solved. Okay, so hardware interrupt அப்படின்றது வந்து நம்மளால சால்வ் பண்ண முடியாது. ஓகேவா? சோ சாஃப்ட்வேர் இன்டரப்ட் அப்படின்றது வந்து என்னதுன்னா சால்வ் பண்ணக்கூடியதாகவும் இருக்கலாம், இல்ல நான் சால்வபிளாகவும் இருக்கலாம். சோ ஹார்ட்வேர் இன்டரப்ட் மே நாட் பி சால்வ்டு, சாஃப்ட்வேர் இன்டரப்ட் one is solvable and non-solvable. Okay, we have to explain clearly. So hardware interrupt may not be solved because if any error comes in the hardware means the user need to give attention to that particular hardware. So it need to be changed. Okay, if need can be taken care of. So that is one thing.
So here the hardware interrupt may not be solvable. Solve பண்ண முடியாது. So at that time, the system will give an information or intimation to the user. Okay, so this is called as a hardware interrupt. So hardware interrupt may not be solved. This is an important point. So at that time, the system, okay, at that time, the system will give an intimation to the user. So this comes under the hardware interrupt. ஓகேவா? சோ நம்மளால வந்து சரி பண்ண முடியாது ஹார்ட்வேர் இன்டரப்ட நம்ம ஒன்றும் சரி பண்ண முடியாதுன்னா என்ன பண்ணணும், நம்ம யூசர் கிட்ட வந்து இன்டிமேஷன் வந்து கொடுத்துருவோம். ஓகேவா? யூசர் கிட்ட இன்டிமேஷன் கொடுத்தோம்னா அவங்க இதை எடுத்துட்டு போய் சரிதான் பண்ண முடியும். சோ இது வந்து சால்வ் பண்ண முடியாது. ஓகே, செகண்ட் ஒன் சாஃப்ட்வேர் இன்டரப்ட். Software interrupt means one is for solvable and second one is non-solvable. So solvable means if any error comes in the program execution, so that error can be solved by a system routine. Okay, so solvable means so the error can be solved by a system routine. So that is called a solvable one. Non-solvable means like a hardware interrupt, the system will give an information to the user. Okay, so okay, for example, if the solvable one is occur, okay, for in the software interrupt la, okay, error signal is generated, but the error signal is generated but it can be solved. So at that time what the system will do na, the system will stop the current ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடும். ஓகே, ஒரு எரர் சிக்னல் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடும். த சிஸ்டம் வில் ஸ்டாப் த கரண்ட் ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன். கரண்ட்ல என்ன ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கோ அதை வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஸோ த சிஸ்டம் வில் ஸ்டாப் த கரண்ட் ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன் ஆர் கரண்ட் ஆபரேஷன் வில் பி ஸ்டாப்டு. ஸோ தென் இட் ஃபைண்ட் த எக்ஸாக்ட் சர்வீஸ் ரொட்டீன். ஓகேவா? ஸோ இன்டரப்ட் சர்வீஸ் ரொட்டீன் சொல்லலாம். ஓகேவா? ஸோ சால்வபிள் மீன்ஸ் interrupt service routine. So okay, which type of interrupt can be occurred? என்ன type of interrupt வந்து occur ஆயிருக்கு? Okay, solvable தான், system routine மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். Okay, so என்ன type, okay, which type of interrupt can be occurred? So இதுக்கு வந்து so that interrupt so that interrupt service routine will be identified, so that system service routine will be taken, it will be executed, then the particular interrupt can be solved. So then the program execution control will be given the older one, then the regular execution will be started. So automatically the regular execution will be started. So this is called a software interrupt. Okay, okay. So finally once explain. So there are what is mean by interrupt? Interrupt is an error signal from a hardware or from a software. So the signal can be generated from the particular hardware is called the hardware interrupt. The signal can be generated from a particular software is called the software interrupt. Okay. So the during program execution, the particular program or system execution, if any error comes under the particular hardware, or a particular hardware means the keyboard fails or mouse fails. So at that time, so okay, so at that time the error signal will be generated from a particular hardware or particular device. So this is attached with the system. So that signal will be sent to the operating system is called interrupt. Okay. So this is solvable and non-solvable. Software interrupt means solvable, non-solvable. Hardware interrupt means may not be solved. So may not be solved means hardware interrupt may not be solved. So at the time the system will give an information or intimation to the user. So it is called as a hardware interrupt. So software la two types. One is for solvable and another one is for non-solvable. If it is solvable means if the error comes under the program execution, though, so that error can be solved by a system routine. Okay, so hardware interrupt means so it is the system will give an intimation to the user. Okay, சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிடுவாங்க. சால்வபிள்னா ஓகே, சிஸ்டம் ரொட்டீன் வந்து எந்த மாதிரி எரர் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துரும். ஸோ அதை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். சால்வ் பண்ண முடியாததும் ஒன்று இருக்கு. ஸோ லைக் ஹார்ட்வேர் interrupt, so the system will give an intimation to the user. So software interrupt can be solvable by interrupt service routine. So interrupt service routine is nothing but a system program. So the list of system program may be bit operating system. So OS will select the particular service routine according to the interrupt is being occurred. Okay. So based on service routine will be taken, it will be
சப்போர்ட்டிங் த ப்ராப்ளம் சால்விங் ஆஃப் சாஃப்ட்வேர் இன்டரப்ட். ஓகே, ஒண்ணுமே இல்ல, சிம்பிள் 4 பாயிண்ட் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகேவா? சோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அன் இன்டரப்ட். ஓகேவா? அவ்வளவுதான்ப்பா. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து மெமரி ஹைரார்கி, நெக்ஸ்ட் டாபிக். மெமரி ஹைரார்கி வந்து போறதுக்கு முன்னாடி நம்ம கேட்ச் மெமரி பத்தி பார்த்துட்டு, கேட்ச் மெமரினா என்ன, அதை வந்து நம்ம முழுசா கொஞ்சம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பிரைமரி மெமரி, செகண்டரி மெமரி. ஓகேவா? சோ மெமரி ஹைரார்கி போறதுக்கு முன்னாடி, ஏன் மெமரி ஹைரார்கி போறதுக்கு முன்னாடி நான் கேட்ச் மெமரி போலாம் அப்படின்னா, சோ மெமரி ஹைரார்கில there are 3 types of memories there. So one is for catch memory, primary memory and secondary memory. So first வந்து ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, கேட்ச் மெமரி நம்ம முழுசா பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மெமரி ஹைரார்கி போறோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சோ உங்களுக்கு நோட்ஸ் வந்து இன்டரப்ட், அதே மாதிரி மெமரி ஹைரார்கி அண்ட் கேட்ச் மெமரி, இதுக்கு மூணுக்குமே நோட்ஸ் வந்து நான் இன்டரப்டுக்கு இருக்கு. மத்த ரெண்டுத்துக்கும் நான் வந்து உங்களுக்கு எழுதிட்டு நான் சென்ட் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? ஈஸியா அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக நான் கொடுக்குறேன். பிளஸ் வந்து உங்களுக்கு நோட்ஸும் இருக்கு, நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேம்மா, தேங்க்யூ. இன்னைக்கு இன்டரப்ட் பத்தி சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறமா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிகியூஷன்ல இன்கேஸ் நீங்க என்ன சொல்றது, எக்ஸாம்ல வந்து வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கேத்த மாதிரி நம்ம பிட்டை சேஞ்ச் பண்ணி அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து ஒர்க் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் வந்து பாத்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேட்ச் மெமரி பத்தியும் அதே மாதிரி மெமரி ஹைரார்கி பத்தியும் பார்க்கலாம். ஓகேவா? இன்னைக்கு கிளாஸஸ் வந்து ஓவர். நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். எனக்கு வந்து ஆர்த்தி இல்லப்பா, எனக்கு ஆப்சென்ட் மட்டும் நோட் பண்ணி தரீங்களா? நோட் பண்ணிட்டு எனக்கு அனுப்பிச்சு கொடுங்க, நான் போட்டுறேன். சரியா? நான் அட்டெண்டன்ஸ் நோட் பண்ணிட்டேன் மேம். ஆப்சென்டீஸ் சரிடா. சரி கண்ணா, ஓகே. அப்புறமா எனக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி கொடு, நான் போட்டுறேன். ஓகே மேம். தேங்க்யூடா. தேங்க்யூமா, தேங்க்யூ ஆல். நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல வந்து நம்ம ரெண்டு டாபிக் பத்தியும் பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் டைம் இல்ல எனக்கு, அதனால தான் நான் கொஞ்சம் சீக்கிரமா முடிக்க வேண்டியதா போயிடுச்சு. சோ நெக்ஸ்ட் வந்து கேட்ச் மெமரியும் மெமரி ஹைரார்கியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ஒட்டுக்கா பார்க்கலாம். சரியா? தேங்க்யூ ஆல். தேங்க்யூ மேம். சரிப்பா.